அதே மாதிரி அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா பிரார்த்தனை என்பதை அல்லாஹ் அல்லாதவரிடம் செய்கிற போது அது ஷிர்க்கு, அது இபாதத்தில் கூட்டாக்கினது, நம்முடைய கலிமாவை உடைத்து விடும். அவன் தனித்தவன் என்றால் அவனை மட்டும்தான் வணங்க தகுதி என்றால் வேற ஒருவரை வணங்கினால் நாம சொன்ன கலிமா உடைஞ்சிடும். கலிமா உடைஞ்சா நாம இஸ்லாத்துக்கு வெளியே வைத்துருவோம். அல்லாஹ் கேட்கான், அல்லாஹ் எப்படி கேட்கான்? சுப்ஹானல்லாஹ், சூரத்துல் அஹ்காஃப், குல் அரஐதும் மா ததுஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை தவிர நீங்கள் எவர்களிடமெல்லாம் பிரார்த்திக்கிறீர்களோ அவைகளை நீங்கள் பார்க்கிறீர்களா? அரூனி மாதா ஹலகு மினல் அர்த், அல்லாஹ் கேட்கிறான், இந்த பூமியில் அவர்கள் எதை படைத்திருக்கிறார்கள் என்று எனக்கு காட்டுங்கள். வானத்தை படைச்ச யாரு? அல்லாஹ். பூமியை படைச்சாரு, சூரியனை படைச்ச எல்லாம் அல்லாஹ் அங்கேயல். எனவே அல்லாஹ் என்ன சொல்ல வாரான்னா, அல்லாஹ் தான் எல்லாத்தையும் படைச்சான் என்றால் அவனிடம் தானே நீங்கள் பிரார்த்திக்க வேண்டும். அவன் தானே இல்லாமையிலிருந்து எல்லாத்தையும் உருவாக்கினான். நீங்கள் அல்லாஹ்வை விட்டு வேறவிடம் பிரார்த்தித்தால் அவர்கள் எதையும் படைத்திருக்கிறார்களா? எப்படி கேட்க பாருங்க. அம்லஹும் ஷிர்குன் பிஸ் ஸமாவாத், அல்ல அவர்களுக்கு வானலோகத்திலே ஏதும் அல்லாஹ்வோடு பார்ட்னர்ஷிப் இருக்கா? வானத்தில் அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் இருக்கார்கள், அவர்களை நீங்கள் அழைத்தாலும் அவர்கள் யார்? உங்களை போன்ற அடியார்கள். வானில் உள்ள மலக்குமாருடைய வேலை என்ன? அல்லாஹ்வை வணங்குதல். யஃஅலூன மா யுமரு, ஏவப்பட்டதை செய்வார்கள். அவருடைய வேலை மட்டும்தான் அல்லாஹ்வை வணங்குதல் என்று அல்லாஹு தஆலா கேள்வி எழுப்புகிறார். இதே விஷயத்தை இவர்கள் பிரார்த்திப்பதால் இதே மாதிரி ஒரு வசனத்தில் ஒரு வார்த்தையை மாற்றி அல்லாஹு தஆலா இருக்கிறான். எப்படி என்றால், முந்தி என்ன சொன்னான்? அல்லாஹ்வை தவிர நீங்கள் எவர்களிடமெல்லாம் பிரார்த்திக்கிறீர்களோ என்று சொன்னான் அல்லவா? சூரத்துல் ஃபாத்திர் 40வது வசனத்தில் எப்படி கேட்கான்? குல் அரஐதும் ஷுரகாஅக்கும் அல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை தவிர நீங்கள் பிரார்த்திக்கிறீர்களே, எவர்களிடமெல்லாம் பிரார்த்திக்கிறீர்களோ அப்படியான நீங்கள் ஏற்படுத்தி கொண்ட இணையாளர்கள், அல்லாஹ்வுக்கு பார்ட்னர்களாக ஏற்படுத்தி கொண்டீர்களே, அவர்கள் அரூனி மாதா ஹலகு மினல் அர்த், பூமியில் எதையாவது படைத்திருக்கிறார்கள் என்று எனக்கு காட்டுங்கள். படைத்திருக்கிறார்களா? யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா? படைக்கும் ஆற்றல் அல்லாஹ்வுக்கு மட்டுமே இருக்கிறது என்றால் அதுக்குள்ள ஒரு கேள்வி கேட்பாங்க. இவன் ஃபிளைட்டை படைக்கலையா? எத்தனை விஞ்ஞானிகள் எத்தனை படைச்சிருக்கார்கள்? அப்ப அதுக்கு என்ன? அப்ப கடவுள் என்ற இங்க அதே கதைப்படுது. மனிதன் கண்ணுக்கு முன்னால் ரெண்டு பொருளை செய்யறதை பத்தியா பேசுகிறான்? இடுவாம்புக்கான கேள்வி. ஏன் அல்லாஹ் கேட்கிறான்? இவர்கள் எதையாவது வானலோகத்திலே அல்ல பூமியிலே எங்கேயாவது எதையாவது உருவாக்கி இருக்கிறார், படைச்சிருக்கிறார்களா? சூரியனை படைத்தவன் அல்லாஹ், வானத்தை படைத்தவன் அல்லாஹ். அதையும் ஒரு வசனத்தில் கேட்கிறான். சூரத்து ஜுமர் 38வது வசனம். வலையின் சால்தஹும், நீ அவரிடம் கேட்டால் மன் ஹலக ஸமாவாதி வல் அர்த், படைத்த என்று கேள்வி கேட்கிறது பத்தி அல்லாஹ் விளக்கமா கேட்க சொன்னான். இந்த மாதிரி கேட்பான், அவன் பிளைட்டை படைச்சான், இதை படைச்சான்னு கேட்பான். அதை பத்தி அல்லாஹ் கேட்கிறது. இந்த வானங்களையும் பூமியை படைத்தவன் யார் என்று நீ அவரிடம் கேட்டால் யகூலுன்ன, அவர்கள் திடனாக அல்லாஹ் தான் என்று சொல்லுகிறார்கள். அப்ப அப்படி சொல்லாங்களா? இப்ப அல்லாஹ் கேள்வி எழுப்புறான். குல் அஃபரைதும் மா ததுஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்விடம், அல்லாஹ்வை தவிர நீங்கள் யாரிடமெல்லாம் பிரார்த்திக்கிறீர்களோ அதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாமா? வானங்கள் பூமி எல்லாத்தையும் படைச்சா அல்லாஹ் என்று சொல்றீர்கள், பிறகு நீங்க அல்லாஹ் அல்லாஹ்விடம் போய் தேவையில்லை கேட்கிறேன், பிரார்த்திக்கிறேன். இன் அராதனி அல்லாஹு பிதுர்ரின், அல்லாஹ் நபி கிட்ட கேட்க சொன்னான். இதை கேள், கொஞ்சம் சிந்திக்கிறதுக்காக யோசிச்சு பாருங்க. திருப்பி சொன்னான், நபியை சொல்ல சொன்னான், அல்லாஹ் எனக்கு ஒரு தீங்கை நாடி விட்டால் ஹல் ஹுன்ன காஷிஃபாத்து துர்ரி, இவைகள் அந்த தீங்கை என்னை விட்டு தடுத்திட முடியுமா? அம் அராதனி பிரஹ்மத்தின் ஹல் ஹுன்ன மும்சிகாத்து ரஹ்மதி, அல்லது அல்லாஹ் ஏதாவது ஒரு ரஹ்மத்தை எனக்கு நாடி விட்டால் அதை அவர்கள் தடுத்திட முடியுமா? கேள். எல்லாம் அல்லாஹ் தான். தீங்கை ஏற்படுத்துறனும் அல்லாஹ், ரஹ்மத்தை ஏற்படுத்துறனும் அல்லாஹ் என்றால் அவனுக்கிட்ட தானே நீங்க பிரார்த்திக்கணும். எனவே நபியே குல், நீ கூறு, ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன், அலைஹி யதவக்கலில் முத்தவக்கிலூன், தவக்கல் வைப்பவர்கள் அல்லாஹ்விலேயே தவக்கல் வைக்கும். அப்போ ஒரு ஆதாரத்தை போடுவார்கள். என்னையா? சஹாபாக்கள் வந்து ரசூலுல்லாஹ் அவங்களை விழித்து கேட்கலையா? ரசூலுல்லாஹ் மிம்பர்ல இருந்தாங்க, மழை இல்லாத காலம். ஒரு சஹாபி வந்தாரு, யா ரசூலல்லாஹ், மழை இல்ல, பயிர் வச்சையெல்லாம் மழைஞ்சிட்டு மழைக்காக பிரார்த்திஞ்சோன்னாங்க. அப்ப இது கடவுளாக்கி கொண்டாங்கன்னு சொல்ல வரையிலான்னு நம்ம கிட்ட கேட்காங்க. முகமது நபியை கடவுளாக்கிட்டாங்க என்று சொல்ல வரையிலா? இது ஒரு கேள்வி என்று கேட்காங்க. சீதவிகால், ரசூலுல்லாஹ் முன்னுக்கு இருக்காரல்ல உயிரோட, இதுக்கு பேர் பிரார்த்தனையா? நாம இப்ப கதைக்கிற என்ன? மரணித்து போய் கபருக்குள்ள இருக்கார்களே, அவர்களிடம் நாம தேவையை பத்தி கேட்கிறத பத்தி அதெல்லாம் பிரார்த்தனைங்கிறது. எங்கேயோ உலகத்தில் மூலையில அடக்கப்பட்டிருப்பார். இங்க இருந்து நாம நபிகளாருக்கு சலாம் சொல்லும், அதை எத்தி வைக்கிறதுக்கு அல்லாஹ் வச்சிருக்காங்க.
ஆரம்பிச்சுக்காங்க என்ன சொல்லலாம் ரசூலுல்லாஹ்வுக்கு சொன்ன ஸலாத்தை எத்தி வைப்பதற்கு மலக்குமார்கள் அல்லாஹ் வச்சிருக்கான்டா அதை நீங்க எத்திக்கொள்ளல இல்லையா மௌலைமார்களே என்னதுக்கு மலக்குமார்கள் இடையில ரசூலுல்லாஹ்வுக்கு அப்ப அவர் எங்க ஆலமுல் பர்ஸஹ் அதுல இருக்காரு அவருக்கு எத்தி வைக்கிறதுக்கு அல்லாஹ் மலக்குமாரை வச்சிருக்கான்ன்றதை நீங்க சொல்லல என்றால் நாம அழைத்தால் அவருக்கு கேட்க மாட்டேங்கிறதுக்கு மலக்குமார்கள் கொஞ்சம் யோசிக்கிறேன் இல்லையா அப்ப அல்லாஹ் கேட்க கொல் நபியே கேளுங்கள் மன் ரப்பு ஸமாவாதி வல் அர்த் வானங்கள் பூமியினுடைய ரப்பு யார் கேளுங்கள் அல்லாஹ் அப்படி என்றால் நீ கேள் அஃபத்தஹது மின் தூனிஹி அவுலியா அந்த அல்லாஹ்வை விட்டு அவுலியாக்களை எடுத்துக்கொண்டீர்களா லா யம்லிகூன லி அன்ஃபுஸிஹிம் நஃப்அன் வலா ضرا அவர்கள் அவுலியா என்ற வார்த்தை நல்லடியார்களையும் புரிந்து கொள்ளும் எல்லாரையும் புரிந்து கொள்ளும் விளைத்தான் இவர்கள் அல்லாஹ் அல்லாதவரிடம் பிரார்த்தித்ததால் அப்படி பிரார்த்திக்கிறவங்களை நாம் யாருன்னு சொல்லும் அவுலியாக்கள் செல்லமல்ல அவர்கள் அவருக்கு வரக்கூடிய ஒரு தீங்கை போக்குவதற்கும் அவர்கள் சக்தி பெற மாட்டார்களா அவர்களுக்கென்று ஒரு புதிதாக ஒரு நன்மையை கபருக்குள்ளவர் உண்டாக்க முடியாது அவருடைய தேவையையே அவர் நிறைவேற்ற முடியாமல் இருக்கார் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் கேட்கான் குல் ஹல் யஸ்தவில் அமா வல் பஸீர் யோசிச்சு பாருங்க ஒரு பார்வை உள்ளவர் ஒரு குருடன் ஈக்குவல் ஆவானா அம் ஹல் யஸ்தவில் உலுமாத்து வன்னூர் இருள்களும் ஒளியும் ஈக்குவல் ஆகுமா அம் ஜஅலூ லில்லாஹி ஷுரகா ஹலகு கஹல்கிஹி அல்லாஹ் படைத்ததை போன்று படைக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு இணையானவர்களை இவர்கள் ஏற்படுத்திக் கொண்டார்களா நீங்கள் அல்லாஹ் அல்லாதவரிடம் பிரார்த்தித்தால் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டீர்கள்